ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் 2 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், 2 எக் எடுத்து வச்சுருக்கேன், மயோனீஸ் கொஞ்சம், ஒரு சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 2 முட்டை உடச்சி பவுலில் ஊற்றிக்கலாங்க. இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் தவா சூடு பண்ணிக்கிறேங்க. இது நல்லா ஹீட் ஆனதும் உங்கள்கிட்ட பட்டர் இருந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம உடச்சி வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. இப்போது 2 பிரெட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது மேலே இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சீஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக மயோனைஸ் போட்டுருங்க. இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. இப்போ எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதும் மடித்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது? கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு கத்தியில் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் கட் பண்ணதும் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே வச்சுருந்த சீஸ் எல்லாம் நல்லா பஸ்ட் ஆகி வெளியில் வரும். இந்த ரெசிபி பேர் சீஸ் பஸ்ட் தாங்க. இது எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு ஃபேவரட்டான ரெசிபி தாங்க. கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன் மேலே. இது எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம். இப்போ பார்த்தீங்களா, சீஸ் பஸ்ட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சட்டுன்னு செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டீஸ் ரெசிபீஸ் நிறைய பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, எங்கள் குட்டி பசங்களை எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.